வணக்கம். இன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி போன வாரம் ஒரு கொஸ்டின் கேட்டேன். அதுக்கு யாரெல்லாம் ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் என்ன கொஸ்டின் கேட்டேன்னா, நம்ம தலைவர் வந்து எந்தெந்த படத்துலலாம் ராஜா அப்படிங்கிற பேரில் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அவங்க வந்து நடித்தது வந்து மொத்தம் 13 படங்களில் வந்து ராஜா அப்படிங்கிற பேரில் நடிச்சிருக்காங்க. அது என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துருங்க. பார்த்துட்டீங்களா? இதுதான். அதாவது இந்த 13 படங்கள்லயும் வந்து நம்ம தலைவருடைய பெயர் வந்து ராஜா அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சிருக்காரு. இதை யாரெல்லாம் வந்து நம்மளுக்கு கமெண்ட்ல சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். எத்தனை படம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். 5 பேர் சொல்லியிருக்காங்க இதுக்கு பதில். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது நம்மளோட இவங்க பேர் தெரியல, எஃப் அப்படின்னு இனிஷியல் போட்டிருக்காங்க, யூசர் ஐடி மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ராஜா நேம் தலைவர் கேரக்டர் வந்து தி, பில்லா, விடுதலை, ராஜா, ராஜாதி ராஜா, போக்கிரி ராஜா, மனிதன், ராஜா சின்ன ரோஜா, கழுகு, குரு சிஷ்யன், படிக்காதவன், தாய் வீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1-2 படத்தை இவங்க விட்டுருக்காங்க. நிறைய படம் சொல்லியிருக்காங்கப்பா, என் பேர் தெரியல எனக்கு. வந்து நிறைய படம் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து நம்மளுடைய ஜேம்ஸ் ஜோசப் அவர்கள் சொல்லியிருக்காங்க, ஹீ சிஸ்டர் தலைவர் ராஜா நேம் மூவிஸ் ஐ நோ இஸ் ராஜா சின்ன ரோஜா, ராஜாதி ராஜா, படிக்காதவன், விடுதலை, போக்கிரி ராஜா, பில்லா. பில்லால வந்து ராஜப்பா கேரக்டர் இருக்கு இல்லையா, ஸோ அது. திஸ் மச் ஐ நோ சிஸ்டர், தேங்க்யூ, ஆல்சோ மனிதன் அப்படின்னு கடைசியில் போட்டிருக்காங்க. யோசிச்சா வந்து நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்ச படம் தான், இருந்தாலும் வந்து டக்கு டக்கு டக்குன்னு ஞாபகம் வராது. ஸோ இவ்வளோ ஞாபகம் வச்சு சொல்கிறதே பெரிய விஷயந்தான். அடுத்தது வந்து துரை அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, படிக்காதவன், மனிதன், மாவீரன், பில்லா, ராஜாதி ராஜா, எனக்கு தெரிந்தவரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு தான், இதெல்லாமே அது லிஸ்ட்டில் இருக்குது. அடுத்து நம்மளுடைய ரஜினி மல்லீஸ்வரன் அவர்கள் வந்து, வணக்கம் சகோதரி, தலைவர் ராஜா என்ற பெயரில் நடித்த படங்கள் எனக்கு தெரிந்தவரை சொல்கிறேன், தெரியாததை நீங்களும் நமது தலைவர் ரசிகர்களும் சொல்லுங்கள். தலைவர் ராஜா சின்ன ரோஜா படத்தில் ராஜாவாக நடித்திருப்பார், ராஜாதி ராஜா படத்தில் ராஜாவாக நடித்திருப்பார், படிக்காதவன் படத்தில் ராஜா என்கிற ராஜேந்திரனாக நடித்திருப்பார், குரு சிஷ்யன் படத்தில் ராஜா என்ற பெயரில் நடித்திருப்பார். சரிதானே சகோதரி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சரிதான். இதில் நம்மளுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் வந்து அந்த ராஜா கேரக்டர் மனசில் நிற்கிறது வந்து படிக்காதவன் தான். நான் ஏற்கனவே போட்டு காமிச்சிட்டேன், அந்த 13 படமும் வந்து ஃபர்ஸ்டே ஸ்டார்டிங்கில் போட்டு காமிச்சிட்டேன். ஸோ அந்த 13 படத்துலையுமே வந்து ராஜா அப்படிங்கிற கேரக்டரில் தான் நடிச்சிருப்பாங்க. அது என்னவோ அந்த பேர் அவருக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மற்ற பெயர்களை விட இந்த பேர் வந்து அந்த காலகட்டத்தில் ரொம்ப பொருத்தமாக இருக்கிற மாதிரி தோணும். அது மட்டும் இல்லை, படிக்காதவன் படத்தில் நம்ம நடிகர் திலகம் அவர்கள் வந்து அவர் கூப்பிடும்போது ராஜா அப்படின்னு கூப்பிடும்போது வந்து ஒரு அவ்வளோ அழகாக இருக்கும் அது, அந்த சீனு. அதை வந்து மறக்கவே முடியாது. எனக்கு வந்து பர்சனலாக அந்த கேரக்டர் வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த ராஜா அப்படிங்கிறது படிக்காதவன் படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அடுத்ததாக வந்து பிரபாகர் சார் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ராஜாங்கிற பேரில் தலைவர் நடித்த படங்களோட லிஸ்ட்: குப்பத்து ராஜா, பில்லா, தீ, கழுகு, போக்ரி ராஜா, படிக்காதவன், விடுதலை, மனிதன், குரு சிஷ்யன், ராஜாதி ராஜா, ராஜா சின்ன ரோஜா. இன்னும் ஒரு 2-3 படங்கள் தான் இருக்குது நீங்கள் சொல்லாமல் விட்டதும். இது எல்லாமே சொல்லியிருக்கீங்க. அருமை அருமை அருமை. நல்ல கேள்வியில் சூப்பராக. அதாவது எனக்கு தோணுச்சு, எனக்கு வந்து இந்த பேரில் வந்து தலைவர் நடித்தா பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் இருக்கும் இல்லையா, அந்த பேர் வந்து இப்படி இருந்ததுனால நான் அந்த கொஸ்டினை கேட்டேன். ஸோ உங்களுக்கும் அது பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். அடுத்ததாக இன்னைக்கு என்ன கொஸ்டின் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம டாபிக் உள்ள போகலாம். அதுக்கு இந்த வீடியோ கிளிப்பை பாருங்க. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். உங்க 2 பேர்ல யார் அதிர்ஷ்டசாலின்னு சொல்ல தெரியல. பார்த்துட்டிங்களா?
ஸோ இந்த வீடியோ கிளிப் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு வீடியோ கிளிப். நானும் வந்து கஷ்டமாக கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினச்சி நிறைய மூவி தேடி தேடி எடுக்கிறேன். ஆனால் எல்லாமே வந்து ஃபேமஸாக இருக்குது. நான் என்ன பண்ணுறது, எந்த வீடியோ கிளிப்பை போட்டாலும் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கே தவிர இது எதில் வருது அப்படின்னு யோசிக்கிற மாதிரியே எதுவுமே இல்லை. எல்லாமே ஃபேமஸாக இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுலேருந்து தான் ஒரு இது எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் அதை வந்து கொஞ்சம் சொல்லிடுங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சொல்லுங்க, கமெண்ட்ஸ் யாரெல்லாம் இது பண்ணுறீங்களோ அதை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து என்ன டாபிக் பேச போகிறோம், நம்ம தலைவர்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம் இல்லையா. நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லுவோம். இது வந்து எனக்கு இந்த படத்தில் இது சொன்னது எனக்கு பிடிச்சிருந்தது, இது வந்து என்னுடைய லைஃபோட சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தது, அப்படி நிறைய விஷயங்கள் சொல்லுவோம். ஆனால் வந்து நான் இன்னைக்கு என்ன சொல்ல போறேன்னா, 73 வயது கடந்து இன்னும் வந்து இவர் உழைக்க வேண்டிய அவசியம் என்ன, எப்படி இவர் இவ்வளோ நாளாக ஓடுறாரு அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் யோசனை இருக்கும் இல்லையா. ஏன்னா நம்ம நிறைய பேர் பார்த்துட்டோம், நடிகர்கள் மட்டும் கிடையாது, நார்மலாகவே நம்ம லைஃப்பில் வந்து 60 வயசில் ரிட்டையர் ஆகிட்டோமா, அதுக்கப்புறம் நல்லா ரெஸ்ட் எடுத்தோமா, லைஃப்பை என்ஜாய் பண்ணோமா, வாழ்க்கை அமைதியாக வாழ்ந்தோமா, அந்த மாதிரி தான் வந்து எல்லாருமே நினைப்பாங்க. இவருக்கு மட்டும் ஏன் அப்படி தோண மாட்டேங்குது. இத்தனைக்கு வந்து ஏகப்பட்ட ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. அதாவது வந்து 2010 தான் நம்மளுக்கு தெரியும் ஓரளவுக்கு இவருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடியே வந்து ஸ்டார்ட் ஆனது தான், ரொம்ப முத்தி போனது 2010, அதுக்கப்புறம் 2016. இந்த மாதிரி வந்து குறிப்பிட்ட வருடங்களில் இவருக்கு ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் நடந்துச்சு, நிறைய டிரான்ஸ்பிளான்ட்லாம், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்லாம் நடந்தது. ஸோ இதெல்லாம் நடந்தால் கூட எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் ரெஸ்ட் எடுப்பாங்க. இவர் ஏன் ஓடுறாரு, எதுக்காக நடிக்கிறாரு அப்படின்னா அது வந்து ஒரு பேஷன் தான். அதாவது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து எந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை வந்து நம்மளால செய்யாமல் இருக்கவே முடியாது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, ஏதாவது ஒரு விஷயத்த உங்களுக்கு எத்தனை வயசாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் சின்ன வயசுலேருந்து இப்போ வரையும் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, அது உங்களுக்கு சலிச்சே போகாது. அந்த மாதிரி தான் வந்துட்டு தலைவருக்கு நடிப்பு அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லை, நம்ம வந்து இந்த எங்கள் சைக்காலஜிலேயே வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், ரெண்டு விதமாக வந்து மனிதர்களை வந்து பிரிப்போம். எப்படின்னா, ஒன்று வந்து பாடி மைண்ட், இன்னொன்று வந்து மைண்ட் பாடி அப்படின்னு சொல்கிறது. இதில் பெரும்பாலும் நம்ம வந்து எல்லாரும் எப்படி இருப்போம் அப்படின்னு சொன்னால், பாடி மைண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே தான் இருப்போம். அதாவது உடம்பு என்ன சொல்லுதோ அதை வந்து மைண்டு கேட்கும், அதுதான் வந்து பாடி மைண்ட் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் மைண்ட் என்ன சொல்லுதோ அதை வந்து உடம்பு கேட்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் வந்து அந்த மைண்ட் பாடி அப்படிங்கன்னு இருக்கக்கூடியவங்க. அவங்க வந்து ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும், நம்ம ஒரு 10 ஸ்டெப்பு ஏறணும் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு முட்டி வந்து பேச ஆரம்பிச்சிடும். முட்டி எனக்கு வலிக்கும், முட்டு வலிக்கும், நான் வந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மூட்டு வந்து பேசும், கால் பேசும். அதை தான் வந்து மைண்டு கேட்கும். ஐயோ வேண்டாம், பாவம்பா, வலிக்கும்பா, வேணாம்ப்பா, நம்ம லிஃப்ட்டில் போயிடலாம்ப்பா, அந்த மாதிரிலாம் மைண்ட் யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ பெரும்பாலானவர்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஒரு சிலவர்கள் மட்டும் என்ன செய்யும்னா, மைண்ட் வந்து ரூல் பண்ணும். உனக்கு வலிச்சாலும் பரவாயில்ல, நீ ஸ்டெப்பில் ஏறு அப்படின்னு சொல்லும் பாருங்க, அது வந்து ரொம்ப சிலருக்கு தான் அப்படி இருக்கும். நம்மளே லைஃப்பில் வந்து பார்த்துருப்போம், இவங்களுக்கு இத்தனை வயசு ஆகுது, இங்கே எப்படி இவங்க ஸ்டெப்பு ஏறி போகிறாங்க, இவங்களுக்கு முட்டி வலி இருக்க, எப்படி ஏறுறாங்க இவங்க அப்படின்லாம் யோசிப்போம் நிறைய பேரை. அதுக்கெலாம் காரணம் வந்து என்னென்னா, அவங்களுக்கு வந்து மைண்ட் பாடி அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இருக்கும். நம்ம தலைவருமே அந்த மாதிரி ஒரு ரகத்தை சேர்ந்தவர் தான். உடம்பு வந்து எந்த நிலைமையில இருந்தாலும் அந்த மைண்ட் வந்து நம்ம உடம்பை ரூல் பண்ணக்கூடிய ஒரு மனுஷனால என்ன வேணால் சாதிக்க முடியும். அவங்க வந்து என்ன சொல்கிறது, நம்ம ரொம்ப முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜில் கூட அந்த எந்திரிச்சு நிற்கக்கூடிய அந்த வில் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த வில் பவர் அதிகமாக இருக்கக்கூடிய ஆட்களால் தான் இதெல்லாம் சாதிக்க முடியும். நம்ம ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட இது வந்து 50வது வருடம் நம்மளோட தலைவருக்கு. ஏன்னா வந்துட்டு நம்மளுடைய தலைவருடைய முதல் படமாக இருக்கக்கூடிய அபூர்வ ராகங்கள் வந்து இதே ஆகஸ்ட் மாதத்தில் தான் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆகி 49வது வருடம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீக்கோட 50வது வருஷம் இப்போ ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ 50வது வருஷத்துல ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 50 வருஷமா இது இவருக்கு சலிச்சே போகலையா அப்படின்னு சொன்னால், அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், நம்மளுக்கு ஒரு பேஷன் இருக்கும். சின்ன வயசுல நம்ம இதுக்காக ஓடணும் அப்படின்னு ஓட ஆரம்பிச்சிருப்போம். ஸோ அந்த இலக்கை அடைஞ்சதுக்கு அப்புறமும் நம்மளால அந்த ஓட்டத்தை நிறுத்த முடியாது.
அதுதான் வந்து உண்மை. நிறைய பேரை நம்ம லைஃப்ல பார்த்துருக்கோம். இவ்வளோ சம்பாதிச்சு இப்பயாவது ரெஸ்ட் எடு, இந்த வயசுலயாவது ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வயசானவங்க நிறைய பேர் வந்து சொல்றது கேட்டிருப்போம். ஆனாலும் அவங்களால சும்மா இருக்க முடியாது. ஏன் ஒரு இடத்துல உட்கார முடியாதா, இந்த வேலையெல்லாம் நீங்க செய்யணுமா, இந்த வயசுல வேலை செய்யணுமா அப்படின்னா நம்ம வீட்டுல பெரியவங்களை கேட்குறோம் இல்லையா, அவங்களால இருக்க முடியாது. அவங்க ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அது அப்படியே பழகி போயிருக்கும். அதே மாதிரி தான் குடும்ப சூழ்நிலை காரணமாக குடும்பத்துக்காக ஓடியே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் நிறைய சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருந்த தலைவர் வந்து ஒரு காலகட்டத்தில் நம்ம நடிக்கிற திறமை இருக்கு, நடிப்புல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இவரால் நடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கும் நம்பிக்கை இருந்தது, இவரை சுத்தி இருந்தவங்களுக்கும் நம்பிக்கை இருந்ததுனாலதான் அவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணி தான் ஓரளவுக்கு இவங்க வந்து இங்க வந்து படித்து அதுக்கு நடிப்பு சார்ந்த காலேஜில் வந்து சேர்ந்து படித்து அதுக்கப்புறமா அதுலேருந்து வாய்ப்பு தேடி வந்து அப்படியெல்லாம் வந்தாங்க. நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ இவங்களுடைய குடும்ப சூழ்நிலையும் கொஞ்சம் வறுமையில தான் இருந்திருக்கும். ரொம்ப ஆஹா ஓஹோன்ற குடும்பம்லாம் கிடையாது. அப்போது நம்ம திருப்பி அவங்களுக்கு செய்யணும், நம்மளை நம்பி ஒருத்தர் நம்ம ஒரு இடத்துல நம்மளை வச்சாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்த நம்ம தக்க வச்சுக்கணும், அவங்கள நம்பிக்கையை காப்பாற்றணும், அவங்க நினச்சதை விட ஒரு படி மேலே வந்து நம்ம வந்து காமிக்கணும். அதுதான் நம்ம மேல அவங்க வச்ச நம்பிக்கைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு கைமாறா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு நம்ம மைண்ட்ல பதியுது இல்ல. ஸோ அந்த நினப்பு வந்து ஒரு மைண்டில் பதிஞ்சதுனால தான் அவர் இவ்வளோ காலம் ஓடிக்கிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லை, இப்போவும் ஓடிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு வந்து முக்கியமான ரீசன் அதுதான். அது மட்டும் கிடையாது, எத்தனையோ பேர் வந்து இவருடைய மார்க்கெட்டை காலி பண்ணணும்னு நினச்சிருக்காங்க, இவரை ஃபீல்ட் அவுட் பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி நிறைய கற்கள் இவர் மேலே எறியப்பட்டிருந்தது. அதெல்லாம் வந்து எடுத்து ஒரு கோட்டையாக கட்டி அதுக்கு வந்து ஒரு ராஜாவை வந்து உட்காந்துருக்காரு அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் வந்துட்டு இந்த வில் பவர் இல்லாமல் வந்துட்டு பண்ணவே முடியாது. நம்மளுமே வந்துட்டு லைஃப்ல முன்னேறணும் அப்படின்னா ஒரு பேஷன் இருக்குன்னா உண்மையா அதுக்காக ஓடிக்கிட்டே இருக்கணும், நிற்கவே கூடாது, எந்த இடத்துலையுமே நிற்கக்கூடாது. இப்போ தலைவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சு. ஆக்சுவலி அவர் ரெஸ்ட் தான் எடுக்கணும், வந்துட்டு இல்லை நான் ஓடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் வந்து நிற்குது பார்த்தீங்களா. அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் வந்து போனால் கூட எனக்குன்னு ஒரு வசதி ஏற்படுத்திக்கிடுவேன், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு எல்லாம் இருக்கிறது கிடையாது. ஒரு சேர் போட்டு உட்காந்துட்டு அந்த ஷூட்டிங்லாம் முடிகிற வரைக்கும் அங்கேயே உட்காந்து இருந்துட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வர்ற ஒரு பழக்கம் தான் இன்னை வரைக்கும் இருக்குது அவருக்கு. ஆரம்ப காலகட்டங்களில் இந்த கேரவேன்லாம் கிடையாது. அப்போல்லாம் வந்துட்டு சேரில் தான் உட்காந்துருப்பாங்க. ஷூட்டிங் நடக்கும்போதெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சேர்ஸ் இருக்கும், கொடையெல்லாம் வச்சுருப்பாங்க, கொடையை பிடிச்சி அப்படி உட்காந்துருப்பாங்க. இன்னை வரைக்கும் அதை தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க இவங்க. ஸோ அது என்ன அப்படின்னு சொன்னால், எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தால் கூட எனக்கு என்ன பேஷனோ அதுக்கு நான் ஓடுவேன், அதை வந்து என் மைண்டு வந்து என்னை ரூல் பண்ணும் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க பாருங்க. அதுதான் வந்து அவருடைய சக்ஸஸுக்கு ரொம்ப அடிப்படையான ஒரு காரணம். நம்ம எல்லாருமே கற்றுக்க வேண்டிய விஷயம் வந்து அதுதான். ஒரு 10 அடி கூட என்னால் நடக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்படுற நிறைய இளைஞர்களை நான் பார்த்துருக்கேன். இங்கேருந்து வந்து பக்கத்து தெருவுக்கு போகிறதுக்கெல்லாம் வந்துட்டு 2 வீலர் எடுத்துகிட்டு போகிறவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். எதுக்கு நடந்து போகலாமே, எதுக்காக வந்து அந்த உடம்பு வந்து வளைய மாட்டேங்குது அப்படின்னு வந்து யோசிச்சா அது ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, மைண்டு ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிங்கிறது தான் அதோடைய மீனிங். அதாவது மைண்டு வந்து சொல்கிறத உடம்பு கேட்க மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். அது மட்டும் கிடையாது, இப்போ வந்து தலைவர் வந்து இவ்வளோ தூரம் ஓடுறாருல, இப்போ இவருக்கு அடுத்து இவர் வீட்டில் வாரிசாக இருக்கக்கூடியவர்கள்லாம் ஓடுவாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஏன்னா நமக்கு என்ன சுச்சுவேஷனோ நம்ம சுச்சுவேஷனை பொறுத்து நம்ம தான் ஓடுவோம். நம்ம வீட்டில் நமக்கு பின்னாடி வரக்கூடியவங்கெல்லாம் அதே வேகத்தில் ஓடுவாங்களா அப்படின்னு கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியக்குறி தான். ஏன்னா வந்து உயிருக்கு பயந்து ஓடக்கூடியவன் தான் ஓடுவான், உயிருக்கு பயம் இல்லாதவன் வந்து ஓட மாட்டான். அதே மாதிரி தான் கஷ்டங்களை அனுபவித்தவர்கள் தான் கடைசி வரைக்கும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. கஷ்டம் இல்லாமல் வளர்ந்தவர்கள் வந்து உழைப்பாங்க, அதெல்லாம் உழைக்க மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லலை. ஆனால் இந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து பேஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது வந்து மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். அது என்ன சொல்கிறது, இப்போ நம்மளே இருக்கோம், நம்ம குழந்தைங்களே இருக்காங்க வீட்டில் வச்சுக்கோமே. இப்போ நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணுறோன்னா நம்ம குழந்தைங்களும் அதே மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை இல்லையா. ஸோ நிறைய வீடுகளில் இது வந்து தெரியும். நான் வந்து அப்படி படித்தேனே, இவங்க வந்து படிக்க மாட்டேங்கிறாள், என் பொண்ணு படிக்க மாட்டேங்கிறான், என் பையன் படிக்க மாட்டேங்கிறான். அவங்களோட மைண்ட் செட் வந்து வேற, நம்மளுடைய மைண்ட் செட் வந்து வேற. நம்ம ஓடணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரீசன் அப்படிங்கிறது வேற. நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிறப்போ அது கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓடுறோம். இவங்களுக்கு வந்து அப்படி கிடையாது, நிறைய விஷயங்கள் கிடைச்சிரும். கிடைச்சதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கும் பொழுது அந்த அளவுக்கு ஓட மாட்டாங்க. ஸோ இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். தலைவர்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் அதுதான்.
மைண்டை ஸ்டடியாக வச்சுக்கோங்க. என்ன பேஷனோ அதுக்காக ஓடுங்க. 73 வயசுல ஒரு மனுஷன் 61 வயசுல அவருக்கு வந்து அந்த கிட்னி ப்ராப்ளம் வந்து சீரியஸ் ஆச்சு. அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த 2010 நினைக்கிறேன், 2010ல வந்து அட்மிட் ஆகிறாங்க. அங்கே வந்து நம்மளுக்கு நியூஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்தது, ஒரு வீடியோலாம் அவர் பேசி அனுப்பியிருந்தாரு. பயங்கரமாக இருந்துச்சு. இந்த ஒரு அதாவது என்னது சுயநினைவு வந்து இல்லாத ஒரு நேரத்துல ஒரு மனுஷன் ரசிகர்களை பத்தி இப்படி பேச முடியுமா அப்படிங்கிறது வந்து அந்த வீடியோ இன்னுமே அந்த வீடியோ பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஆரம்பத்துல டயாலிசிஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கிட்னி வந்து சில இதெல்லாம் வச்சு ஓரளவுக்கு ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்க. இதெல்லாம் பண்ணி 73 வயசுல ஒரு மனுஷனால ஓட முடியும் அப்படின்னா நம்மளுக்கெல்லாம் என்ன வயசாகுது? இந்த வயசுல நம்மளால ஓட முடியாதா? அந்த விஷயத்த தலைவர்கிட்ட இருந்து படிச்சுக்கணும். படிச்சுட்டு இது வரைக்கும் ஓடலைனாலும் இனிமே ஓடுங்க. உங்களுடைய லட்சியம் வந்து கண்டிப்பா நிறைவேறும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, நான் எப்பவுமே சொல்ற மாதிரி நம்மளுடைய இந்த வெற்றி பேச்சு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை பாய்.